Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட கணித பிரகாஷ் second chapter arithmetic expressionsல page number 35 to 38ல இருக்க sums பண்ண போறோம். இப்போ நம்ம sums பண்றது before வந்து இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும் sum solve பண்ண. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, removing brackets. இப்போ ஒரு வேல்யூ வந்து with brackets and without brackets வந்து எப்படி சைன்ஸ் மாறுது அதான் பார்க்க போறோம். Removing brackets, let us find the value of this expression. So இங்க வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க 200 minus 40 plus 3. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா பிராக்கெட்ல இருக்கிறதுனால we'll add this first. அப்போ 200 minus 43 பண்ணுவோம். ஆன்சர் நமக்கு 157 வரும். பட் இந்த வேல்யூ அந்த 40 and 3 நம்ம சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we will minus 40 first. So 200 minus 40 60 வரும். அதுக்கப்புறம் 160 minus 3 பண்ணா we'll get same value 157. ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணால் நமக்கு இன்னும் சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராக்கெட்டோட நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் ப்ராக்கெட்டில் 40 + 3 எழுதுவோம். இப்போ இது ப்ராக்கெட் இல்லாமல் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்க்கு பிஃபோர் வந்து மைனஸ் சைன் தான் கண்டிப்பாக ப்ராக்கெட் உள்ள வேல்யூவில் சைன் மாறும். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், இங்கே மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்கெட் எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி we had to write it. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இர்ஃபானோட எக்ஸாம்பிள். இர்ஃபானோட எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவர் ஒரு கடைக்கு போறாரு, பிஸ்கெட் வாங்குறாரு, 15 rupeesக்கு பிஸ்கெட் வாங்குறாரு. அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு 56 rupeesக்கு வாங்குறாரு. கடைக்காரர்கிட்ட he is giving 100 rupees. இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், 15 + 56. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணிட்டு தென் வில் மைனஸ் ஃப்ரம் 100. ஸோ பண்ணால் நமக்கு ஆன்சர் 29 வரும். இப்போ 100 minus 50 நமக்கு என்ன வரும், 85 rupees வரும். 85 minus 56. ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிள் மெத்தடில் பண்ணோம்னா நமக்கு ஃபாஸ்ட் கால்குலேஷன் வரும். அதுக்கு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி எழுதுறது, ப்ராக்கெட் இருந்தால் சைன் எப்படி மாறும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 minus 15 plus 6. இது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண என்ன ஆகும், மைனஸ் 15 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ ரெண்டு இடத்துல மைனஸ் சைன் வந்துடும். அதாவது நம்ம 100ல மைனஸ் 15 பண்ணுறோம், அதுக்கப்புறம் 56 மைனஸ் பண்ணுறோம். Notice how upon removing the brackets preceded by a negative sign, the signs of the terms inside the brackets change. Up to the signs of 40 and 3 in the first example and that of 15 and 56 in the second example. So brackets இருந்தா அந்த வேல்யூட சைன் மாறுது, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Consider the expression 500 minus 250 minus 100. Is it possible to write the expression without the brackets? இது நம்ம பிராக்கெட்ஸ் இல்லாமல் எழுத முடியுமா, கண்டிப்பாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிராக்கெட் பிஃபோர் சைன் நம்ம பார்க்கணும், மைனஸ் சைன் இருக்கு. ஸோ ப்ளஸ் சைன் இருந்தால் நமக்கு சைன் மாறாது, ஆனால் மைனஸ் வந்தால் கண்டிப்பாக பிராக்கெட் உள்ளே இருக்கிற வேல்யூ சைன் வந்து கண்டிப்பாக மாறும். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 500 minus 250 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 100. அப்போ என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் we have to add this 500 minus 350 which is 150 balance. To evaluate this expression we need to distribute 250 minus 100 equal to 150. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 250 minus 100 பண்ண நமக்கு என்ன வரும், ஆன்சர் 150 வரும் பிராக்கெட்ல. அதுக்கப்புறம் மைனஸ் 500. இப்போ 500 minus 150 நமக்கு என்ன வரும், 350 வரும். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் சைன் மாறாமல் பண்ண நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 350 வரும். ஆனால் ப்ராக்கெட் வேல்யூ வந்து நம்ம மாற்றினா நமக்கு ஆன்சர் என்ன வந்தது, 150 வந்தது. ஆனால் இங்கே 350 வருது பாருங்கள், ப்ராக்கெட்டில் நம்ம சால்வ் பண்ணல, சைன்ஸ் மாற்றாமல் இருந்தால ஆன்சர் வந்து 350. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். Check that 500 minus 250 minus 100 is not equal to 500 minus 250 minus 100. ஸோ இதுவும் இந்த வேல்யூ ஈக்குவல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, 500 minus 100. இப்போ நம்ம சைன் மாத்தாம பார்த்தா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 250 minus 100 என்ன வரும், 150 வரும். 150 minus 500 நமக்கு என்ன வரும், ஆன்சர் வந்து 350 வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணும் போது 250 minus 100 அப்போ ஆட் பண்ணா மைனஸ் 350 வரும். இங்கே 500. ஸோ 500 minus 350 என்ன வரும், 150 வரும். நம்ம சைன் மாறதுனால நமக்கு ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே 350 இருக்கு, இங்கே 150 இருக்கு. ப்ராக்கெட்க்கு பிஃபோர் வந்து சைன் இருந்ததுன்னா, மைனஸ் சைன் இருந்தால் கண்டிப்பாக ப்ராக்கெட் உள்ள வந்து ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸ் சைன் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த சைன் மாறும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Hira has a rare coin collection. She has 28 coins in one bag and 35 coins in another. She gives her friend 10 coins from the second bag.
Write an expression for the number of coins left with Hira. இப்போ ஹீரா என்ன பண்றாங்கன்னா உங்ககிட்ட காயின்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பேக்ல வந்து 28 காயின்ஸ் வச்சிருக்காங்க, இன்னொரு பேக்ல வந்து 35 காயின்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 10 காயின்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோ காயின்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா we can write like this 28 plus 35 இதுல இருந்து 10 மைனஸ் பண்ணிருக்காங்க, அப்போ -10. இது நம்ம இப்படியும் எழுதலாம். இந்த எக்ஸ்பிரஷனை we can write like this. So 28 plus 35 plus -10 இப்படியும் எழுதலாம். ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இப்போ 28 minus 10 என்ன வரும்? 25 வரும் plus 28. இது சால்வ் பண்ணா 35 minus 10 25 plus 28. So we get same answer 53. When the brackets are not preceded by negative sign, the terms within them do not change the signs upon removing the brackets. Notice the sign of the term 35 minus 10 in the above expression. Bracket ku before வந்து plus sign இருந்ததுனா இந்த sign வந்து மாறாது. So bracket உள்ள இருக்கிற இந்த sign மாறாது. அதே bracket க்கு வெளியில வந்து minus sign தான் கண்டிப்பா இந்த sign மாறும். Tinker the terms 1. What happens to the value of an expression if we increase or decrease the value of one of its term? Some expressions are given the following 3 columns. In each column, one or more terms are changed from the first expression. Go through the example in the first column and fill in the blanks, doing as little computation as possible. இப்போ ஒரு sum கொடுத்திருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். So இங்க வந்து 53 இருக்கு, -16 இருக்கு, சால்வ் பண்ண we get 37. இப்போ அடுத்து 54 கொடுத்திருக்காங்க, 16 பண்றாங்க, -16 பண்றாங்க, ஆன்சர் வந்து 38 இருக்கு. 54 is 1 more than 53, so the value will be 1 more than 37. இப்போ 53 and 54 வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இங்க 53 ஓட +1 ஆட் பண்ணா 54 வருது. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 38. ஸோ 37ஓட 1 வந்து எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கு, 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ 53 அதே 53 இருக்கு, ஆனால் இங்கே -15 கொடுத்துருக்காங்க. இது வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ -15னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா we get 38. Is -15 1 more or 1 less than -16? இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லோயர் நம்பருக்கு வந்து ஹையர் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -100 smaller than -3, -1000 smaller than -1. இப்போ நெகட்டிவ் சைன்ஸ்ல வந்து லோயர் நம்பருக்கு ஹையர் வேல்யூ இருக்கும். இப்போ ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா -1 தான் ஹையஸ்ட் நெகட்டிவ் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா -16 இஸ் லெஸர் தென் -15. இப்போ -16ல நம்ம +1 பண்ணா நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? -15 வரும். அப்போ 15 1 more or less than -16. இப்போ நம்ம 15 என்ன பண்ணோம்? 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். 16ஓட 1 ஆட் பண்ணதால we got 15. அப்போ -16 lesser than -15. ஸோ இங்கே வந்த ஆன்சர் தான் இங்கேயும் வரும் நமக்கு. 53 -16. ஸோ இங்கே சேம் 37 தான் வருது ஆன்சரு. இப்போ பாசிட்டிவ் நம்பரில் நம்ம 1 மைனஸ் பண்ணுறோம், 52 வந்திருக்கு. இங்கே வந்து நெகட்டிவ்ல வந்து -16 தான் இருக்கு, -16 சேம் நம்பர் இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? பாசிட்டிவ்ல 1 குறைஞ்சிருக்கு, அப்போ ஆன்சர் வந்து 36 தான் வரும். 52 is 1 less than 53, so the value will be 1 less than 37. அதாவது பாசிட்டிவ் சைன்ல வந்து 1 ஆட் பண்ணா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சேம் நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம வேல்யூ 1 ஆட் பண்ணா அதோட வேல்யூ கம்மி ஆகும். நெக்ஸ்ட் 53 -17. ஸோ இங்க வேல்யூ இதுவும் சேமா தான் இருக்கு, ஆனா இங்க வந்து 16 அண்ட் இங்க -17 இருக்கு. அப்போ 1 எக்ஸ்ட்ரா நம்ம சப்ராக்ட் பண்றோம், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36 தான் வரும். இஸ் -17 1 more or 1 less than -16? இப்போ -17ஓட 1 ஆட் பண்ணாதான் we get -16 இல்லையா? அப்போ -16 is greater than -17. -87 -16. இப்போ என்ன வரும் ஆன்சரு? ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கு, அப்போ ஆன்சர் வந்து மைனஸ்ல தான் இருக்கும். ஆனா என்னது இங்க ஆட் பண்றோம். அப்போ 7 plus 6 3, balance 1, 8 plus 1 9, 10, 103. இப்போ 103 வந்து lesser compared to -16 and -87. நெக்ஸ்ட் இங்க 88 இருக்கு, இங்க 15 இருக்கு, மைனஸ்ல இருக்கு. இப்போ 87 நம்ம எப்படி கிடைச்சது பாத்தீங்கன்னா இங்கே வந்து +1 பண்ணாதான் நமக்கு 87 கிடைக்கும். அப்போ 87 is higher
compared to minus 88. இங்கே பார்த்தீங்கன்னா minus 16 minus 15. இங்கே நம்ம plus 1 add பண்ணா we get minus 15. அப்போ இங்கே வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ ரெண்டுத்துக்கு வந்து -1 இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1 வந்து ஆட் பண்ணுறோம் ரெண்டு வேல்யூலையும். அப்போ இங்கே வந்து ஒரு வேல்யூ, இங்கே வந்து ஒரு வேல்யூ கம்மி ஆகுது. இங்கே we get 103. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 86 இருக்கு, இங்கே 18 இருக்கு. 86 நமக்கு எப்படி கிடைக்கும்? If you add +2 with 88 we get 86 -86. இங்கே வந்து -15 இருக்கு, -18 இருக்கு. இங்கே நம்ம என்ன பண்றோம்? -3 பண்றோம். அதாவது we are adding with this. அப்போ நமக்கு -18 வரும். So we get the value -104 வரும். So 104 -104 is lesser than -103. இப்போ இங்கே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -97 இருக்கு and -26 இருக்கு. இந்த வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா இது 10 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. So if you -10 பண்ணா நமக்கு 97 வரும். இங்க வந்து -16 ஓட -10 பண்ணா we get 16. அப்ப இங்க வேல்யூ வந்து -123. So 10 இதுல ஆட் ஆகும். இங்க 103 இருக்கு இல்லையா? 103 10 பண்ணா நமக்கு 123 and -123 is lesser than -103. Figure it out. First sum. Fill the blanks with numbers and boxes with operation signs such that expressions on both sides are equal. இப்போ கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம கரெக்டா சைன்ஸ் பண்ணி ஈக்குவல்க்கு, அதாவது LHS and RHS ஈக்குவலா பார்க்கணும். இங்க வந்து 24 இருக்கு and பிராக்கெட்ல 6 - 4 இருக்கு. இங்க நம்ம பாத்தீங்கன்னா அதே போடலாம். So 6 - 4. இங்க பிராக்கெட் இல்ல. இதனால பிராக்கெட் இல்லனா பிராக்கெட் பிஃபோர் வந்து பிளஸ் சைன் இருக்கு. சோ பிளஸ் சைன் இருந்தா பிராக்கெட் உள்ள சைன் எதுவும் மாறாது, ஒரே சைன் தான் வரும். அதனால நான் இங்க பிராக்கெட் எடுத்துட்டு 6 - 4 எடுத்துக்கோ, சேம் நம்பர் தான் வரும் ஆன்சர். இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 - 4 நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 2 வரும். சோ 2 + 24 26 வரும். இங்க 26 வரும். அது இங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 - 4 is 2. So 2 + 24 26. So 26 = 26 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் B sum. So இங்க 38 இருக்கு. இங்க வந்து +9 ஆனா பிராக்கெட் இருக்கு பாருங்க. So பிராக்கெட் பிஃபோர் வந்து பிளஸ் சைன் வந்தா பிராக்கெட் உள்ள சைன் வந்து மாறாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? -4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ சால்வ் பண்ணலாம். 9 - 4 is 5. So இங்க 5 வந்துரும். So 38 + 5 is 43. இங்க சால்வ் பண்ணலாம். 9 - 4 is 5. Again 38 + 5 is 43. So 43 = 43. ரெண்டுமே சேம் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ C sum பார்க்கலாம். So C sum இங்க 24 இருக்கு, இங்க 24 இருக்கு. இப்போ பிராக்கெட் பிஃபோர் மைனஸ் வந்ததுன்னா பிராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூஸும் மாறும். இங்க வந்து பிராக்கெட் இல்ல. So எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 24 - 6 + 4 பிராக்கெட் கொடுத்திருக்காங்க, which is equal to 24. இந்த மைனஸ் வந்து என்ன ஆகும்? மைனஸ் into plus மைனஸ், அப்போ -6 - 4 மாறிடும். இது சால்வ் பண்ணா 6 + 4 10 -24 which is 14. இது சால்வ் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா -6 - 4, அப்போ -10 24 சால்வ் பண்ணா நமக்கு 14. சோ ரெண்டுமே ஈக்குவல் வந்துரும். சோ 24 = 24. சோ நம்ம இங்க பிராக்கெட் இல்லாம என்ன பண்றோம்? மைனஸ் சைன் போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ D sum பாருங்க. 24 - 6 - 4 பிராக்கெட் எதுவும் கொடுக்கல. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்? 24 - 6 - 4. சோ பிராக்கெட்ல தான் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் வரும். 24 - 6 - 4. சோ -6 - 4 வந்து -10 and 24 which is equal to 14. நம்ம C sum பண்ணோம்ல அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து 14 = 14 வரும். இப்போ E sum. இங்க 27 இருக்கு. இங்க வந்து சைன் எதுவுமே கொடுக்கல, அப்படியே வச்சிருக்காங்க. சோ நம்ம சைன் போடலாம். இப்போ 27 இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கு. அப்ப கண்டிப்பா பிராக்கெட் உள்ள சைன் மாறும். சோ மைனஸ் into பிளஸ் இங்க மைனஸா மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பிராக்கெட் உள்ள நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ 27 - 8 + 3 27 - 8 - 3. இப்போ சால்வ் பண்ணலாம். 8 + 3 is 11 - 27.
இது நம்ம சால்வ் பண்ண போது 6 1 16 வந்துரும். இப்போ 27 minus 8 minus 3 இருக்கு. அப்போ பிராக்கெட்ல வந்து சைன் மாறும். இப்போ எப்படி எழுதணும்னா 27 minus 8 plus 3 ஆ மாறிடும். இப்போ 8 plus 3 is again 11 and 27 minus நமக்கு ஆன்சர் வந்து 16 வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் f sum 27 minus இங்க எதுவுமே கொடுக்கல, இங்க 8 இங்க 3 இருக்கு. அப்போ இங்க வந்து minus 8 bracket இருக்கு பாருங்க, bracket before minus sign இருக்கு. அப்போ உள்ள வந்து sign மாறணும், இங்க plus sign வரணும். அப்போ நம்ம minus கொடுத்துக்கணும், minus 3. so minus into minus plus ஆ மாறிடும். solve பண்ண போது second sum, remove the brackets and write the expression having the same value. இப்போ நம்ம வரும் bracket தான் remove பண்ண போறோம், எதுவுமே solve பண்ண போறது இல்ல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா a sumல வந்து bracket before வந்து plus sign இருக்கு. அப்போ எந்த சைனும் மாறாது. நம்ம bracket அப்படியே remove பண்ணிக்கலாம். 14 plus 12 plus 10 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ b sum பாருங்க, bracket before வந்து மைனஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த சைன் மாறும். அப்போ minus into plus minus equal to 14 minus 12 minus 10. c sum, இங்கே bracket before வந்து plus இருக்கு. ஸோ plus நம்ம பிரச்சனையே கிடையாது, நம்ம அப்படியே சைன் எடுத்துடலாம். bracket remove பண்ணி சைன் அப்படியே போட்டுக்கலாம். b sum, இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த சைன் மாறும். அப்போ 14 minus 12 plus 10. so minus into minus plus மாறிடும், அதை இங்க போட்டிருக்கேன். next e sum, minus 14 minus 12 minus 10. so அப்படியே எழுதிக்கலாம், இது வந்து சேஞ்ச் ஆகாது. minus 14 plus 12 minus 10 அப்படியே எழுதிக்கலாம். f sum பாருங்க, minus இருக்கு, இங்க வந்து minus இருக்கு பாருங்க, minus into minus plus தான் மாறும். அப்போ plus 12 again இங்க minus and இந்த minus, so minus to minus plus, அப்போ plus 10. Third sum, find the value of the following expressions for each pair. First try to guess whether they have the same value. When are the two expressions equal? இப்போ first இங்க கொடுக்க sums வந்து நம்ம guess பண்ணணும். ரெண்டு பக்கம் எது வந்து சேமா இருக்குமா, எந்த வேல்யூ சேமா இருக்கும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி அது கரெக்டா இல்லைன்னு செக் பண்ணணும். இப்போ guess பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு a sum வந்து ஈக்குவலா இருக்கும் and b and c வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக சொல்றேன்னா a sum பாத்தீங்கன்னா இங்க வந்து பிராக்கெட்க்கு அப்புறம் தான் மைனஸ் சைன் இருக்கு. அப்போ சைன் மாறாது, ஒரே வேல்யூ தான் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 6 plus 10 எடுத்துக்கலாம், which is 16. 16 வரும் and minus 2. சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 14 வந்துரும். இங்க பாத்தீங்க 10 minus 2 is 8. so 8 வரும் and இங்க வந்து plus 6 இருக்கு. so plus 6 பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 14 வந்துரும். so ரெண்டு பக்கம் சேம் வேல்யூ வந்துருச்சு. so first is equal, அதாவது a sum வந்து ஈக்குவல், ரெண்டு பக்கம் ஈக்குவல் வேல்யூ வந்துருச்சு. இப்போ b பார்க்கலாம். நம்ம b வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கு இங்க, அப்போ இங்க வந்து பிளஸ் தான் மாறிடும். அப்போ 8 plus 3 is 11, இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் 16 இருக்கு. 16 minus 11 பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 5 வரும். இப்போ இங்க சால்வ் பண்ணலாம். 16 minus 8 என்ன வரும்? 16 minus 8 வந்து 8 வரும். 8 இங்க minus 3 இருக்கு. அப்போ minus 3 பண்ண ஆன்சர் வந்து 5. ஸோ இதுவும் சேமா தான் இருக்கு. பிராக்கெட்க்கு அப்புறம் இங்க மைனஸ் சைன் இருக்கு. அப்போ இங்க வந்து சைன் வந்து சேமா தான் இருக்கும். b ஆன்சரும் சேமா தான் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இப்போ எக்ஸாம் c sum பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். 18 plus 4 நமக்கு 22 வரும். 22 minus 27 which is 5. இங்க இது சால்வ் பண்ணலாம். minus 8 இருக்கு, minus 4 இருக்கு. அப்போ minus 8 minus 18 minus 4 பண்ணா minus 22 வரும். plus 27 இருக்கு. so 27 minus 22 சால்வ் பண்ணா 5 0. இதுக்கும் சேம் தான் இருக்கு, 5 இருக்கு ஆன்சர். அப்போ ரெண்டு பக்கம் சேம் ஆன்சர். so மூணு ஆன்சர் வந்து சேம் தான். Fourth sum, in each of the sets of expressions below, identify those that have the same value. Do not evaluate them, but rather use your understanding of terms. இப்போ again fourth இதே மாதிரி தான், third sum மாதிரி தான். நம்ம evaluate பண்ணக்கூடாது. ஸோ எந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 319 plus 537, 319 minus 537, minus 537 plus 319, 537 minus 319. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ மைனஸ் 537 இங்கே மைனஸ் 537 ப்ளஸ் 319 ப்ளஸ் 319.
and இங்க வந்து 537 minus 319. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அதாவது இந்த வேல்யூ இந்த டேர்மும் மேட்ச் ஆகுது, சேம் வேல்யூ வரும். ஒரு டவுட்டுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 856 வேல்யூ வரும். இது சால்வ் பண்ண நமக்கு இங்கே வேல்யூ வந்து -218 வரும். -218 இது சால்வ் பண்ணால் 158. ஸோ வேல்யூ பார்க்கும்போது நமக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேல்யூ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து -218, இங்கே -218 ரெண்டுமே சேமாக இருக்குது. இதுவும் மேட்ச் ஆகுது. இங்கே பார்த்தா வேல்யூ மாறுது பாருங்கள், 856 இருக்குது, இங்கே 158. அப்போது இது ரெண்டும் மேட்ச் ஆகல. இப்போ பிசம்ல வந்து 87 plus 46 minus 109. அப்புறம் வந்து 87 plus 46 minus 109 சேமா இருக்கு. அப்புறம் 87 plus 46 minus 109, 87 minus 46 plus 109. அதுக்கப்புறம் வந்து 87 minus 46, இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது ப்ராக்கெட் பிஃபோர், அப்போ இங்கே வேல்யூ மாறும், சைன் மாறும். இப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் வந்துடும். ஸோ ப்ராக்கெட் எடுத்து போட்டுறேன். 46 minus 109. அடுத்தது இங்கே 87 minus 46 plus 109. ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட்க்கு பிஃபோர் தான் சைன் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் வந்து பிஃபோர் இருக்குது, அப்போ இந்த சைன் மாறாது. ஓகேங்களா, நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 84 இது ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 86 இது ஈக்குவலாக இருக்குது, ஒரே வேல்யூ வரும். 86 மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன் மாறு பாருங்கள். இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ்ஸு, இங்கே மைனஸ்ஸு, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ சைன் மாறும். அப்போது நம்ம பார்த்த வரைக்கும் வந்து -109, அப்புறம் 87 ப்ளஸ் இது வந்து சேமாக இருக்குது, அண்ட் இது சேமாக இருக்குது. மற்றதுக்கெல்லாம் வந்து வேல்யூ மாறும். ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து ஈக்குவலாக இருக்குது. Fifth sum, add brackets at appropriate places in the expressions such that they led to the values indicated. இப்போ இங்கே வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, பட் நம்ம வந்து அதுக்கேற்ற ப்ராக்கெட்ஸ் போடணும். ஸோ சப்போஸ் சைன்ஸ் மாத்திர மாதிரி தான் மாற்றி பார்க்கணும். ஸோ 9 + 12 என்ன வரும்? 11 பேலன்ஸ் 1 2 21. இப்போ 34 மைனஸ் இங்கே மைனஸ் சைன் இருக்குல்லையே, அப்போ -21. சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 3 1 13 வந்துடும். ஸோ அப்போ ப்ராக்கெட் இங்கே போடணும். இப்போ பிசம் பாருங்கள், இங்கே 34 இருக்கு. இப்போ ப்ராக்கெட் நம்ம இதுக்கு வந்து இங்கே போடணும். ஸோ 56 minus 14. இப்போ சால்வ் பண்ணலாம். 56 minus 14, 2 and 4. இப்போ 42 minus 8 இங்கே. அப்போது 42 minus 8 பண்ணால் நாங்கள் எழுதிக்கிறேன். 42 minus 8. ஸோ 12 and 4 3 34. இப்போ சீசம் நம்ம ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கணும். ஸோ 12 + 10க்கு ப்ராக்கெட் போடணும். -22 minus 12 + 10 + 22. இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு -22, இது சால்வ் பண்ணால் -22 + 22. இப்போ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும், விச் இஸ் -22 ஆன்சர் வந்துடும். நமக்கு அழைச்சிருச்சு. ஸோ இங்கே டேர்மில் நான் எதுக்கு மைனஸ் சைன் வெளியே போட்டேன் அப்படின்னா, ஸோ மைனஸ் இருந்தால் சைன் இங்கே மாறும் இல்லையா, அப்போ இங்கே தான் நம்ம ப்ராக்கெட் போடணும். Sixth sum, using only reasoning of how terms change the values, fill the blanks to make the expression on either side of the equality equal. இப்போ நமக்கு இங்கே வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, பட் இங்கே வந்து நம்ம ஒரு நம்பர் ஃபில் பண்ணோம். அப்போது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக நமக்கு வேல்யூ வரணும். இப்போது இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 423 இருக்குது, அண்ட் இங்கே வந்து 419 இருக்குது. ஸோ 423 minus 419 சால்வ் பண்ண நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 13 minus 3 4 0. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ +4 இருக்குது. இப்போ நம்ம அகைன் வந்து இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ கொடுத்தா இங்கே ஆல்ரெடி வந்து -4ல் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுத்தா இங்கே அந்த வேல்யூ பேலன்ஸ் பண்ணும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 10 கொடுத்துக்கலாம், இங்கே 14 கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி -4 இருக்கு. ஸோ 4 கம்மியாக இருக்கு. இங்கே நம்ம 10 ஃபில் பண்ணுறோம். அப்போ 10 + 4 is 14. இப்போ பி சம் 207, இங்கே 210 இருக்கு, இங்கே 68 இருக்கு. ஸோ இங்கே 207னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அப்போ இங்கே வந்து +3 வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இருக்கு. 68ஓட +3 வந்தால் நமக்கு என்ன வேல்யூ வரும், 71. ஸோ 71 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு ரெண்டு பக்கம் வந்து சேம் வேல்யூ வந்துடும். இந்த நம்பருக்கு 3 இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த நம்பரோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். Seventh sum, using the numbers 2, 3 and 5 and the operators plus, minus and brackets as necessary, generate expressions to give as many different values as possible. For example, இப்போ இங்கே வந்து 2, 3 and 5 கொடுத்துருக்காங்க நம்பர்ஸு. அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி மாற்றி போட்டு சைன்ஸும் மாற்றி போட்டு ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 - 3 + 5 4. ஸோ 3 - இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து we write like this, 5 + 3 - 2. இது சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 8 - 2 6 வரும். செகண்ட் எக்ஸ்பிரஷன் 2 - 5 + 3. இது சால்வ் பண்ணா 2 - 5 is -3, -3 + 3 வந்து 0. Third expression 5 + 3 - 2. இது சால்வ் பண்ண போது 5 + 3 is 8, 8 - 2 is 6. ஸோ இங்கே வந்ததுலே அதே தான் 6 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 - 3 + 5. சால்வ் பண்ண -1 + 5 போட்டால் 4 ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்கதை நான் போட்டிருக்கேன், இங்கே நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பார்க்கலாம். 3 + 2 - 5. இது சால்வ் பண்ணால் 3 + 2 is 5, இங்கே -5 இருக்குது. சால்வ் பண்ணால் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0 ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். Eighth sum, whenever Jasoda has to subtract 9 from a number, she subtracts 10 and adds 1 to it. For example, 36 - 9 = 26 + 1. Do you think she always gets the correct answer? Why? இப்போ ஜசோதா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் எடுத்து மைனஸ் பண்ணிட்டு, அதாவது 10 மைனஸ் பண்ணிட்டு வர வேல்யூட 1 ஆட் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து அது ஆன்சர் கரெக்டானு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இப்போ 36 - 9 பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா 36 - 10 பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடுமா, 26 வந்துடும். இதோட நம்ம 1 ஆட் பண்ணால் we get 27. அவங்க பண்ணது கரெக்ட் தான். as she is correct, subtracting a whole number will give answer fast. ஸோ நம்ம 9 மைனஸ் பண்ணதெல்லாம் 10 எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வர ஆன்சரில் வந்து 1 நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடச்சிடும். அவங்க பண்ணது கரெக்ட். செகண்ட் கேட்டிருக்காங்க, கேன் யூ திங்க் ஆஃப் அதர் சிமிலர் ஸ்ட்ராட்டஜிஸ், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 32 - 9. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா -9 பண்ணால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 32 - 10 என்ன வேல்யூ வரும், 22 வரும். இதோட நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறோம், which is 23. ஸோ நமக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு 51 - 9. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 51 - 10 = 41 வந்துடும். இதோட 1 ஆட் பண்ணால் 42. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 67 - 9. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போது நம்ம சிம்பிளாக 67 - 10 which is 57. இதோட 1 ஆட் பண்ணிக்கிறோம், 58 ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ ஜசோதா பண்ணது கரெக்ட் தான். 9th sum, consider the two expressions A, B. For each of these expressions, identify the expressions from the following collection that are equal to it. இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கீழே இருக்கிறது எது மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட் இல்லை, இங்கெல்லாம் ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும். அப்போ எது ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு என்ன வரும், சால்வ் பண்ணால் 73 - 14 -2 ப்ளஸ் வந்து -1. அப்போ இது வந்து பிக்கு மேட்ச் ஆகுது.
இது நம்ம bracket remove பண்ணி எழுதுனா 73 minus 14 plus 1. இது வந்து A க்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது. இப்போ இது bracket remove பண்ணலாம். 73 minus 14 minus minus plus. ஸோ plus 1. ஸோ plus 1 னா A. B sum பாருங்க 73 minus 14 plus into minus 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 1. இது B க்கு மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம இதோட இந்த figure of sums எல்லாம் முடிச்சிட்டோம். and next video நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் and இந்த நியூ கான்செப்ட்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். meanwhile subscribe my channel. Thanks for watching. Thank you.